வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாந்தாஸ் டேபிள். இன்றைக்கி ஷாந்தாஸ் டேபிளில் வந்து அருமையான ஒரு மீன் குழம்பு பார்க்க போகிறீங்க. நான் இங்கே எடுத்துருக்கிற இந்த மீன் வந்து சூரன் மீன், டியூனா. இதுக்கு தேவையான அளவு புளி எடுத்துருக்கேன், பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கிறேன். இது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், கிரேவியும் நல்ல திக்காக வரும். வந்து ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்து அதை வந்து ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து 2 பச்சை மிளகாய், வெந்தயம், கடுகு, ஜீரகம், இது மூணுமே சேர்ந்த ஒரு கலவை. ஸோ இது வந்து நான் எப்பயுமே கிச்சனில் இந்த 3 பொருட்களையும் சேர்த்து ஒரு கலவையாக ஒரு கண்டெய்னரில் வச்சுருப்பேன். ஸோ அதிலேருந்து நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுக்க போகிறோம். ஸோ கருவேப்பிலை நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ இதை தவிர எங்களுக்கு தேவையானது வந்து தக்காளி பழம் வந்து சில சீசனில் இங்கே கிடைக்கும், சில சீசனில் கிடைக்காது, ரொம்ப விலையாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட காலங்களில் வந்து நீங்கள் கேனில் இருக்கிற தக்காளி உபயோகப்படுத்தலாம். கேனில் இருக்கிற தக்காளி நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா இந்த குழம்பு வந்து நல்ல திக்காக வரும். சரி பாருங்கள், இது டைஸ்ட் டொமேட்டோஸ், இது வந்து கேனில் இருக்குது. நான் இப்போ இதுக்கு இதுதான் உபயோகப்படுத்த போகிறேன். எப்போவுமே மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நான் மண் சட்டியில் வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, தேங்காய் எண்ணெய் நான் உபயோகப்படுத்துகிறேன். இது வந்து இலங்கை ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடாகிறப்ப இந்த கலவையை சேருங்க. அதாவது வெந்தயம், கடுகு, ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ இது பொரிஞ்சு வர்றப்ப நீங்கள் வெங்காயத்தை சேர்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள். ஸோ வெங்காயம் வதங்கும் போதே பூண்டையும் சேர்க்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இது வந்து நீங்கள் ஸ்லோ ஃபயரில் தான் வதக்கணும். ஸோ வெங்காயம் பூண்டெல்லாம் ஒரு அளவு வதங்கி வர்றப்ப நீங்கள் தக்காளியை சேர்க்கலாம். இந்த டிஷ்ஷில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றிடுவேன். ஜீரகப்பொடி வந்து 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். கொத்தமல்லி, தனியா பொடி அதுவும் 2 டீஸ்பூன். மிளகாய் பொடி ரொம்ப காரம்னபடியாக நான் 1 டீஸ்பூன் தான் இது போடுறேன். அதில் பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள். ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன், இப்படி ஒரு லெவல் டீஸ்பூன் உப்பு போடுறேன். பத்தலைன்னா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். இப்படி மசாலா வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்குனா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும், வாசனையும் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 300-400 ml தண்ணி நீங்கள் இதில் சேர்க்கலாம். இதில் சேர்க்க வேண்டிய இன்னொரு பொருள் வந்து தேங்காய் பால். 4 மேசக்கரண்டி தேங்காய் பால் போட்டால் போதும். ஹை ஃப்ளேமில் தான் இது வரையில் நான் வச்சுருந்தேன். இப்போ வந்து நல்லா நீங்கள் குறைக்கலாம். குறைச்சி அப்படியே கொஞ்சம் வற்ற விடும். ஸோ இது வற்றி வரும்போது பாருங்கள் கொஞ்சமாக அப்படி எண்ணெய் திரண்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் மீனை வந்து நீங்கள் இதில் போட்டுறோம். ஸோ இந்த சூரன் மீன் வந்து இங்கே 600 கிராம் இருக்குது. ஸோ இது வந்து நான் மஞ்சள் போட்டு நல்லா அலசி தான் வச்சுருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் தான் இது வேகணும். கருவேப்பிலை தூவுங்க மேலே. இப்போ இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும்.
மீன் குழம்பு அருமையாக கொதிக்குது பாருங்கள். நல்ல எண்ணெய் திரண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நல்ல திக்காக இருக்குது. அருமையாக டியூனா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. சாந்தாஸ் டேபிளில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு அருமையான ரெசிபியோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.